இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, இன்றைக்கி பசங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவு. அதனால் நம்ம இன்றைக்கி வெளியே போகலான்னு பிளான் போடும்போது முக்குடல் போகலாம். அதனால் முக்குடல் கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டோம். அங்கே போய் பார்த்தா 10 நாள் திருவிழா ஸ்டார்ட் ஆகிட்டு. சரி அப்படியே நம்மளும் கோயிலுக்கு போவோன்ட்டு வண்டியை ஓரமாக விட்டாச்சு. ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட ஸ்பெஷலே ஃபஸ்ட்டு வந்து இந்த முக்குடல் சும்மா நல்லா, இது வந்து ஒரு மினி ஏரல் மாதிரி. ஏரல் கோயிலுக்கு போயிருப்பீங்களா, அதை மாதிரி ஏரல் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு குளிக்க இது சூப்பர் இடம். எல்லாருக்குமே குழந்தைங்களுக்குமே வயிறு வரதாக இருக்கும். தண்ணி சேஃபாக குளிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கொஞ்சம் உள்ள வர போனால் நம்மளுக்கு கழுத்து வர இருக்கும். சரி அப்படியே நம்ம கார் நல்ல தண்ணி, இது வேறு தாமிரபரணி தண்ணியா, அப்படியே காரில் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. நல்லா கார் எடுக்கவே இல்லை, அதனால் காரை நல்லா வாட்டர் சர்வீஸ் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. என்னோடய பங்கையும் வகிச்சிட்டேன். வந்து பல்லன்னு வெயில்ல காரை நல்லா பளிச்சுன்னு தொடச்சாச்சு. அப்படியே குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் கோயில். இது வந்து இந்த சனி பகவான், சந்திரன், புதன், நவக்கிரகம், இவங்க தான் அவங்க. இந்த 12 பேர் தான். இவங்கள 12 முறை சுற்றி வந்தால் நம்மளுக்கு நல்லது நடக்கும். நீங்களும் போய் பாட்டுவாங்க. திருவிழா அன்றைக்கி 7ஆம் திருவிழா ஸ்டார்ட்டு. அப்படியே இந்த சாமியை ஒரு சுற்று போட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். இங்கே எப்படி டெக்கரேஷன் போட்டிருக்காங்களா, பிள்ளைங்களை இந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம். முக்குடலில் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தா கொடிக்கம்பம் நட்டி வச்சுருக்காங்களா. இந்த கோயில் பேர் வந்து முத்துமாலை அம்பாள் கோயில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாமியை பார்க்க முடியாதவங்க பார்த்துக்கோங்க. எவ்வளோ அழகாக நம்ம கேரளாவில் விளக்கு ஏற்றி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி அச்சங்கோயில் விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இது கடைசியாக நாங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சோம், லாஸ்ட்டு காமிக்கிறோம். இது சாமியாட்டம்லாம் நடந்திருக்கு. இது சாமியை தூக்கிட்டு போகிற அந்த பெட்டி. இந்த கோயில் இந்த விளக்கு தான் அழகு. இந்த சாமி அவ்வளோ அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், அப்படியே ஒரு அம்மனே உட்காந்துருக்க மாதிரி இருக்கா. இதான் நம்ம சித்தி பைரவ சாமியை சாமி கும்பிட்றாங்க. எல்லாத்தையும் நல்லா அந்த அரிசி மாவில் வச்சு மூஞ்செல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம கோயிலோட அவுட்லுக்கு. பாகுபலி செட்டு மாதிரி இருக்கா. நைட்டு சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கடை போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஓப்பன் பண்ணல, நைட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. நல்லா ஏணி மிட்டாய், கருப்பட்டி மிட்டாய், சீவல், சேவு, காரச்சேவு, இந்த விளாட்டு பொருள் கடைலாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த முக்குடல் கூட்டு போங்க. தண்ணி அருமையாக இருக்கும், கிளியராக இருக்கும். ரன்னிங் வாட்டர் வேறு போய்கிட்டே இருக்குது. தண்ணி சேஃபாக தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு குளிக்க சூப்பர் இடம். குற்றாலத்தோட இது சூப்பர் இடம் எனக்கு தெரிஞ்சு. சின்ன பிள்ளைங்களை கூட கூட்டு உள்ளே வச்சு குளிக்கலாம். பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நின்று மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங் நின்னோம். இந்த என் பாப்பா நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டா. அப்புறம் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் குடிச்சிட்டு போன்ட்டு நம்ம ஆலங்குளம் அழகு கடையில் வாங்கி இந்த ஒரு டீ, ஒரு போண்டா சூடாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கடையில் எல்லாமே தரமாக இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். சாப்பிட்டுவாங்க, சூப்பராக இருக்கும். இந்த பசங்க அடம் பிடிச்சாங்கன்ட்டு இந்த ஜூஸ் வேறு வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். இந்த ஆட்டுறான் பாருங்கள், நான் வேண்டாம் என் பையன், அவனுக்கு ஒரு ஜூஸ். இது ஆரஞ்சு கலர் ஃப்ளேவர் நல்லாவே இல்லை, வாங்கிடாதீங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சூப்பர். இதான் அந்த கடைசி ஃபோட்டோ. சாமி பாய்.